வணக்கம் மக்களே. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த மாதிரி vlog பண்ணுறது கொஞ்சம் புதுசு தான், ஜாலியாக இருக்குது. சப்ஸ்கிரைபராக வந்து ஒரு அன்பராக இருந்து இன்னைக்கு ஒரு நண்பர்களாகி இன்னைக்கு ஒரு உறவினர் மாதிரி உருவாகியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். நாங்கள் அந்த Q&A நடத்தும் போதெல்லாம் வந்ததுன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வரும், அவங்களோட கமெண்ட்ஸ் வரும், நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்புறம் எங்கள் மேலே வந்து ரொம்ப அன்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி செல்வி. எஸ், அவங்கள தான் வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக பார்க்க போகிறோம். ஆமாம், அது இல்லாமல் அவனோட குட்டீஸ் வந்து ரொம்ப நம்மளோட சேனல் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஹாசினி துரைமுருகன் கரெக்டாக? ஆமாம், ஹாசினி துரைமுருகன் ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்காக ரொம்ப கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க பசங்க பார்ப்பாங்கன்னு நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள சர்ப்ரைஸாக விசிட் பண்ணுறதுக்காக சரி போய் பார்ப்போம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கிட்ட தான், லாங் தான், பட் ஆனால் கொஞ்சம் கிட்ட தான். சரி, இதெல்லாம் ஒரு தூரமே இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்க்குறதுக்கு அப்படின்னா நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். அவங்க பேரையூரில் இருக்காங்க. ஸோ சரி போய் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. நாங்கள் வந்து தம்பியை பார்க்கணும், நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் யோசித்தேன், சரி அவங்க இங்கே வீட்டுக்கு வர வச்சு அலக்கழிக்கணும்னா அவங்க வரணும்னா இப்படி ஒரு 2-3 பஸ்ஸு மாதிரி வரணும். வந்து விட்டோம் பேரையூர். சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்தோம். ஆமாம், பட் ஃபைனலி சர்ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஃப்ளாப்னா என்னென்னா அட்ரஸ் தெரியல. நாங்களே இப்போ தேடிட்டு இருக்கோம். தேடி அலைஞ்சு இப்போ அந்த தம்பியை வந்துட்டான். அந்த குட்டி வந்துட்டாரு. எங்க தம்பி எங்கிட்ட போனோம்? நிப்பாட்டிடலாமா? ஹலோ, நல்லா இருக்கேனே. குட்டி பையனை காணா, கூட்டிட்டு வரலையா? நாங்க சத்தியமா கூட்டிட்டு வரலாம். அவன் தூங்கிட்டே இருந்தானா? இல்லையே, அவங்க தூங்கிட்டு பார்த்தீங்களா? படிக்க டெய்லி வரணும்ல. நிஜமாவே நான் கூட்டிட்டு வரலாம். நாங்க 2 பேர் தான் வந்தோம். இல்ல படிக்க டெய்லி வரணும்ல. மாட்டீங்களா? வந்து வரேன்டா. தேங்க்யூ. நீங்க தான் ஹாசினி அக்கா? ஹாசினி துரைமுருகன். அத்தையும் பார்க்க வந்துட்டீங்களா? அழகு தங்க தூக்கத்தில் இருக்காரு டைம்ல. அழகு குட்டி, செல்ல குட்டி, தங்க டயர்டாயா? ரொம்ப வேலையா? அழகு பிள்ளைக்கு எங்களுக்கு அட்ரஸ் இருந்துச்சுன்னா சர்ப்ரைஸா வந்திருப்போம். தெரியாதனால மாட்டிக்கிட்டோம். நாங்க வெளியில இருந்து வரவே இல்ல. தெரியாதனால நீ எனக்கு அந்த படம் போகவே இல்லை. சரி சர்ப்ரைஸா வந்திருப்போம். அப்படியாமா? சொல்லாம வந்திருக்கலாம்னா ஒரு பிளான். மாட்டிக்கிட்டோம், அட்ரஸ் தெரியாதனால கேட்க வேண்டியது. சரி. ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை. மருமகன் பார்த்ததுல இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ வாங்கம்மா, கிளம்பலாம். நம்ம கிளம்பலாம். சும்மா சொன்னேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இடம் மருமகன். மருமகன் வரத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேர். இப்போ வந்தாலும் கைகால் நடுங்குது. இதுல ஏன் பதட்டம்? நினைக்கவே இல்லைங்கம்மா. அவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். நீ 8th. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உனக்கு அக்காவா? உனக்கு ஆத்தி 12th முடிச்சிருச்சா? அடுத்த வருஷம் எங்கள் காலேஜ். இப்போ காலேஜில் உங்களுக்கு பப்ளிக் முடிய போதில்ல? முடிச்சப்ப நீ காலேஜ் உண்மை சத்தியமான காலேஜா? எந்த குரூப்? இப்போ பயம் என்னோட டிபார்ட்மெண்ட். ரொம்ப ரொம்ப அறிவாளியா இருப்பீங்க போல. 2 steps பேக். எனக்கு அந்த குரூப்புக்கெல்லாம் ஆகாது. என்னோட டிபார்ட்மெண்ட். இப்போ எப்படி இருக்கா? இதே மாதிரி தான் 12th படிக்கும் போது இருந்தா. ஆமா, என்ன அப்ப கேட்பாங்க, நீ என்ன காலேஜ் படிக்கிறியா இல்ல வந்து 24 வயசான்னு கேட்பாங்க. இப்ப எப்படி இருக்கணும் அப்படிதான் 12th. நீங்க 12th யாரும் நம்பவே மாட்டாங்க. நான் நினைச்சேன் நீங்க ஒரு துரைமுருகன் கிளாஸ் இருப்பீங்க. டேய், இந்த ஒரு இது தெரியுமா? இதான் நாங்கள் 3 பேர் இவ்வளோ வச்சு கொடுத்துருக்கா. ஒரு இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வா. இவ்வளோ சாப்பிட முடியாதாம்மா? அதான்மா சொல்றேன், கஷ்டம். அதான் இதை வந்து நாங்கள் 3 பேர் சாப்பிட்டோம். நான் நினைச்சேன் நீங்க வந்து துரைமுருகன் கிளாஸ்மேட், அவங்க இதுல இருப்பீங்க, இவளுக்கு தங்கச்சியா இருக்கு. இது ஒரு 5th நினைச்சேன். நீங்க என்ன அவ்வளோ தங்கம்? நினைக்கிறேன் இது ஒன்றே நம்ம 3 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிச்சனுக்கு போயிட்டு தட்டு எடுத்துகிட்டு வந்து நானே போட்டுக்க போகிறேன். நைட் சாப்பாடெல்லாம் அப்படி கொடுத்துக்கலாம். நீ
என்ன ட்ரெஸ்ஸு? மருமகனுக்குனே. மருமனுக்கு ட்ரெஸ்ஸா? ஆமா. எது First time வாங்கக்கூடாதுன்னு சொன்னோம்? வந்திருக்காரு. எது வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன்? தம்பி மஞ்சள் எடுத்தோம், மஞ்சள். நட்சத்திரன் நட்சத்திரன் அத்தையை பாருங்க இங்க. தினமும் வீடியோ கால், இப்போ வீடியோ கால் பண்ணா இருமா நான் கூப்பிடுறேன் பண்றேன். அப்படியா? சரி. ஆமா வந்தாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. கல்யாண நாளைக்கு வந்தாங்க. வந்தாங்க. அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணேன், சரி பிஸியா இருப்பீங்க அப்படின்னு அப்போ கோயில்ல இருந்தோம். அதான் யார் மஞ்சள் வச்சு சொல்லுங்க. மஞ்சள் வச்சுதான் பரவாயில்லையா? பரவாயில்லையா? சரி மஞ்சள் வச்சு தான் போடுவோம். ஆள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வச்சிருது. ஏன் ஆஷினி? இது இவருக்கு கரெக்டாக 1 வயசு வரும்போது இவருக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் 2 மாசத்துல போட்டுடலாம். என்ன 2 மாதம் கரெக்டாக இருக்கும். என்னப்பா போட்டு ஃபோட்டோ அனுப்புவோம். ஆமாம், போட்டு பார்த்தோம்னா ஓகே. என்னடா பண்றாங்கன்னு பார்க்க. வீட்டில் நாங்கள் ஒரு சட்டை போடுறதுல 10 நிமிஷம் அழுகையை விட்டு அப்புறம் தான் போகிறது. இங்கே மட்டும் என்ன அழாமல் இருக்கிறது? அமைதியா இருங்க. வீட்டில் ஒரு பனியனை போட முடிய மாட்டேங்குது எங்களால். இதில் என்னன்னா அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டாலே பிடிக்காது. வீட்டில் என்ன பண்ணா ட்ரெஸ்ஸை போட்டால் அழுவியான். அவுட் வச்சுட்டு சும்மா வெறுமனை தான் படுத்துருப்பாரு. பாடுறா ஐயோ நீ இல்லடா அம்மாக்கு கை கிடுக்கிடுக்கிட்டு நடக்குது. பாக்குறியா கிடுகிடுன்னு? ஏ அழகா இருக்கீங்களே, அழகா இருக்கீங்களே. நட்சத்திரன் என்ன தம்பி? அப்பா பாக்குறியா? அப்பா பாக்குறீங்களா? என்னென்னமோ பண்றாங்களே அப்படின்னு பாக்குறாரு. ஏயா நட்சத்திரன் தங்கப்பிள்ள இப்போ வருவாருவா? சரி சரிங்கக்கா சரிங்கக்கா. என் மருமான பாருங்க, இங்க பாருங்க அம்மாச்சி பாருங்க, அம்மாச்சி பாருங்க. மருமை என்னை பார்க்க வந்துட்டாருக்கா. ஆமாக்கா. மம்மி அவன் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க தம்பிக்கு. இதோ அம்மாச்சி பாருங்க, ஷர்ட் ஓப்பன் ஷர்ட் மாடலு. அம்மாச்சி பாருங்க, அம்மாச்சி பாருங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வந்தோம். அப்புறம் அவரே வந்துட்டார், அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாச்சு அவங்கள. அதான் சரி அவங்கள பார்க்க வந்தோம். சரிம்மா நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன், வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன். இதோ இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து தம்பி வந்து இப்போ நமக்காக வந்து சிலம்பம் சுற்றி காட்ட போகிறார். ஆமாம் ஆமாம், துரைமுருகன் கீழே தம்பி கூட இருக்கான், இருக்கான். துரைமுருகனோட தம்பி. ஆமாம். ஸோ இப்போ போய் பார்ப்போமா? விஷ்ணு ஆரம்பிக்கிறார். விஷ்ணு விஷ்ணு வந்து இப்போ அங்கே கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்த காரணத்தினால் இருக்கிற இடத்த உடச்சு விட்றாரு. அதனால் கொடி கம்பத்தை பிக்கக்கூடிய நிலைமை வந்தனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பாண்டியம்மாக்கா சுற்றுவாங்க. எப்படி சுத்த வராங்க? ஆனால் எனக்கு தெரியுமாம்மா, ஸ்கூலில் சும்மா பேசிக் மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஆசை, ஆனால் என்னால் இப்போ கற்றுக்க முடியுமான்னு தெரியல. மேபி என் பையனும் நானும் சேர்ந்து கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன். வெரி குட்ரா, போண்டா அடி வீடு கட்டுறாப்புல. அடே 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 சுற்றி சுற்றி என்கிட்டே வந்துட்டான். அரே ஓ சம்போ, சூப்பர் விஷ்ணு, வாழ்த்துக்கள். காமிங்க. இது சிலம்பம் கொம்பு தானே? பேசிக் சொல்லி தரீங்களா? எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. ஃபஸ்ட்டு என் ஸ்கூலில் என்னதையும் சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்லி தரல. என்னது பவுலிங்கா? அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லி கொடுத்தாங்களே, இப்படி சொல்லி கொடுத்தாங்கடா. இது எப்படி சுற்றணும் கையை? நான் சிங்கிளாக இருந்தால் மோஸ்ட்லி சுற்றுவேன்.
ஆத்தாடி பின்னாடி வந்து ஒரு டியூப் லைட்டு. டியூப் லைட் தானே. ஆமா 2 நிமிஷத்துல பஸ் உங்கள் பாட்டியம்மா காசுல மாற்றி கொடுத்துட்றான். ஆனால் கண்டிப்பாக நானும் என் பையனும் சேர்ந்து கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவன் சிலம்பம் கற்றுக்க வைக்கணும்னு ஆசை. கேட்கணும். ஓகே. ஆ சரி. என் ஃபோனை வந்து நான் சுற்றுல என் ஃபோன் உடஞ்சு போயிடும். 1.5 லட்சம் ஃபோனு அப்புறம் போட்டு போயிடும். சொல்லு. நடுவில் பிடிக்கணுமாடா? ஓகே. இன்னுமா? கப்பல் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க. நம்ம அப்பெல்லாம் சுத்த மாட்டாங்க. இப்படி சுத்திட்டு முடிச்சுட்டு கணக்கு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நல்லா. தேங்க்யூ இஷ்டம். தேங்க்யூ. பாய். பட் ஃபார் ஃபன் நீ சூப்பராக சுற்றினேன். இன்னும் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? வந்து அன்பு தங்கை பாண்டிச்செல்வி வீட்டுக்கு வந்து ஆமாம் சூப்பராக நாங்கள் நல்லா கேசரி சாப்பிட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அது இன்னொரு விஷயம். அது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா Q&Aல வந்து எல்லா Q&Aலையுமே எல்லா கொஸ்டின் டைப் பண்ணுறது நீங்களா அவனா இல்லை அம்மா பண்ணுவாங்க? அம்மா தான். சூப்பரு. ஸோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துக்கு கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு கல்யாண டயத்தில் நடந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு தைரியம் கொடுத்ததுலேருந்து கடைசியாக வந்து என் மருமகனுக்கு அத்தியானம் இருக்குன்னு சொன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து பாண்டிச்செல்வின்ற விஷயம் இருக்கும். உரிமையாக சில இடத்துல சண்டையும் போடுவாங்க. உரிமையாக சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது திட்டம் செய்வாங்க. அது வந்து நம்ம கண்ணார பார்த்தது. ஏன் வளகாப்பு கூப்பிடுன்னு சண்டையும் வரும். என் மருமகனை நான் பார்க்க வரணும்னு சொல்லி உரிமை சண்டையும் நடக்கும். இந்த மாதிரி தான் அது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ துரை, இப்போ நீங்கள் வந்து நீ எப்படி ஃபீல் பண்ணுற பேசணும். நீ முதல்ல என்கிட்ட பேசணும். எப்படி நீ ஃபீல் பண்ணுறன்னு சொல்லணும். ஆமாம், எப்படி நீ ஃபீல் பண்ணுறன்னு எனக்கு சொல்லணும். நல்லா ஃபீல் பண்ணுறேன். நெல்லி நானே ஹாசினி. ஆமாம் ஹாசினி நல்லா பேசினான். துரு நாங்கள் பேசினாங்க வந்ததுலேருந்து. சொல்லுங்க. 9th அடுத்த வருஷம் நான் பப்ளிக்கு. உங்களெல்லாம் செல்லில் டிவியில் தான் பார்த்துருக்கோம். நேரில் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? இப்படிக்கு என்னது ஹாசினி பயத்தோட மனப்பாடம் பண்ணதெல்லாம் டப்பு சொல்லிடுவோம். வந்து பாண்டிச்செல்வி அக்காக்கு இப்படி ஒரு அழகான குழந்தைகள் இருக்காங்க. ஏன்னா அவங்கள பற்றி நான் பர்சனலாக நிறைய பேசணும். இப்போ 2 பேரை பற்றியும் அவ்வளோ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அழகான சமத்து பொறுப்பான பிள்ளைங்க 2 பேருமே. அப்பா வந்து வெளியூரில் ஒர்க் பண்ணாலும் அம்மாவை நாங்கள் வந்து 2 பேரும் அழகாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக 2 பேரும் அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. சேட்டை செய்யாத பிள்ளைகள். ஆமாம், குடும்பத்தில் 2 மணி போய் தெரியும் துரைமகன் எவ்வளோ சமத்து பிள்ளைன்னு. அவன் குனிஞ்சிட்டே அப்படிலாம் இல்லாம ஆனால் மட்டும் வந்ததுலேருந்து வாய் மட்டும் விடல. இது இருக்கு வரதுக்கு முன்னாடி ஃபோனில் சூப்பராக பேசுனியா, பார்த்து கொலாரா வாங்க இந்த ரூட்டில் வாங்கன்னுலாம் சொன்னியா. பட் என்ன இப்படி பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்க. என்ன திடீர்னு கேட்க காற்று தான் வருது மனசுல. சும்மா 8 எவ்வளவு அதெல்லாம் எங்கிட்ட கணக்கில் நான் வீக். அதனால 8 தெரியாம கணக்கில் வீக் 16 ஈஸியாக சொல்லலாம்ல. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ண அவ்வளோதான். அது நல்ல விஷயம். மெய்யப்பன் ஸ்கூல் அவ்வளோதான். அவ்வளோதான். அதே கரண்டி தான் எல்லாருக்கும். இல்லை போதும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க பாண்டிச்செல்வி. போதுக்கா, உங்களுக்கு தான் அதிகம். அது உங்கள் மேல் உள்ள அன்பின் மிகுதியில். சூப்பராக பண்ணியிருக்காங்க பாண்டி அக்கா. நல்லாக்கா, சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்மெல்லே சூப்பராக. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குக்கா. ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு. அப்படியே பிரியாணி மாதிரியே வளருது. அது பிரியாணி தானே, வெஜிடபிள் கறி இல்லாத பிரியாணி. அது இல்லைப்பா, கடையில் வாங்க பிரியாணி மாதிரியே வளருது. சூப்பராக இருக்கு. அவன் தயிர் வெங்காயத்தை லைட்டாக
போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி வந்தது. நன்றி. மருமகனை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பார்த்தது அதோட சந்தோஷம். தேங்க்யூ. அம்மா அண்ணன் எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். பாண்டியம்மா மீட்ஸ் பாண்டி செல்வி. தமிழ்ல அப்படிதான் போடணும். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், மனசு ரொம்ப சந்தோஷம், நிறைவா இருந்துச்சு, வயிறும் நிறைவா இருந்துச்சு. ரொம்ப நல்ல சாப்பாடு. தேங்க்யூ ஸோ மச். இந்த அன்பு என்னைக்குமே எப்பொழுதுமே எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் இந்த இது தொடரணும். நிச்சயமா தொடருவோம். தொடரும். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமான நிகழ்வு இன்னைக்கு. அதை சொல்கிற மாதிரி அன்பை தெளிக்கிறதுல வந்து அவ்வளோ பெரிய இந்த இது எங்கே போனாலும் கிடைக்காது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த உண்மையான அன்பு கிடைக்கிறதா இன்றைக்கி வந்து பெரிய கஷ்டம். ஸோ அது எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப பெரிய நன்றி. இது எல்லாமே கோச்சுப்பீங்க எங்கள் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த ஊரில் எல்லாரையும் மீட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டி டைம் கிடச்சிச்சு. ஸோ பாண்டி செல்வி அக்காவை பார்த்தாச்சு. இன்னும் மதுரையிலே நிறைய பேர் இருக்காங்க, இன்னண்ட் அரௌண்ட். அவங்கெல்லாம் இப்போ வீடியோ பார்த்துட்டு கொந்தளிப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு நான் வரேன். கண்டிப்பாக அப்பப்போ ஏமாற்ற மாட்டோம். ஒருத்தர வந்து சந்திக்கிறோம். ஆமாம். ஸோ ரொம்ப நன்றி. போயிட்டு வரட்டுமா? வரவா? சரி போயிட்டு வரோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சேனலுக்கு உங்கள் பாண்டியன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டாதான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. நல்லா பாப்பீங்க. நடந்து வருவோம் சொல்லு. எப்படி பேசுங்க பாய் சொல்லக்கா. பாய் 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 சொல்லுங்க. எல்லாருக்கும் பாய் அடிக்கணும். வரேன்க்கா. சரியா சரி. வரேன். போயிட்டு வாங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்கக்கா. பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக.